ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டார். நம்ம ஜாக்கி சான் நடித்த ஒரு காமெடியான மூவி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, சைனா நாட்டோட இளவரசியை சில பேர் கடத்திட்டு போயிடறாங்க. அவங்கள மீட்டுக்கிட்டு வர நம்ம ஹீரோக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவங்க அங்கே போகிற வழியில் என்னென்ன சவால்களை சந்திக்கிறாங்க அப்படின்றது தான் ஃபுல் ஸ்டோரி. சரி, ஓகே, வழக்கம் போல் ஓவராக பேசாமல் நான் மூவி ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட பேர் ஷாங்காய் நூன், 2000 வந்த படம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஃபோரோபைடன் அப்படின்ற ஒரு சிட்டி காட்டுறாங்க. 1881 வருஷம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அவங்க வீரருக்கெல்லாம் பயங்கரமாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சோல்டர் ஓடி வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு, நம்ம இளவரசி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா வீரர்களும் தலைவணங்குறாங்க. அப்படியே ஜூம் அவுட் பண்ணால் நம்ம ஜாக்கி சான் இருக்காரு. அந்த இளவரசி வரதை அப்படியே ஓர கண்ணால் பார்க்குறாரு. அந்த இளவரசியும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக ரூல் படி அவங்கள தலை நிமிர்ந்து எந்த வீரரும் பார்க்கக்கூடாது. ஆக்சுவலாக இந்த இளவரசி இங்கே எதுக்கு வராங்கன்னா, அவங்களுக்கு அந்த நாட்டு ராஜா மாப்பிள்ளை பார்த்துருக்காரு. அந்த மாப்பிள்ளை என்னன்னா தின்னுக்கிட்டே இருக்கான். இந்த திணி படாரத்தையை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பாக வராங்க. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம் அப்படின்ற மாதிரி அவரோட பர்சனல் செக்ரட்டரிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல நம்ம ஜாக்கி சான் அங்கே அந்த மாளிகையை கிளீன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இளவரசி பேசுறது அவருக்கு கேட்குது. இந்த கப்பலில் நம்ம கன்ஃபார்ம் போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா அவர் என்னன்னு சொல்லி தெளிவாக கேட்க போகும்போது அங்கேருந்து அவரோட பர்சனல் செக்ரட்டரி, கண்டிப்பாக இன்னைக்கு போகிற கப்பலில் நம்ம அமெரிக்கா போயிடலாம், இந்த கல்யாணத்துலேருந்து தப்பிக்க இது ஒரே வழி இதுதான், அங்கே போனால் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வாழலாம், ஆசை வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம இளவரசியும் அதுக்கு தயாராகி கிளம்புற மாதிரி தான் தெரியுது. அதை எடுத்துட்டு அவசர அவசரமாக ஓடுறத பார்க்குறாரு. இளவரசி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஆனால் அவங்க நேராக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைவணங்குறாரு. நீ என்னை தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போது அவங்களோட டைரி கீழே வந்துருந்த ஜாக்கி சான் எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா இளவரசி காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற அந்த நியூஸ் அரண்மனை ஃபுல்லாக தெரியுது. உடனே அவசர பிரகடன மாதிரி ரெடி பண்ணுறானுங்க. அங்கே போயிட்டு இளவரசியை மீட்டு வரதுக்கு ஒரு பிளானை பண்ணுறாங்க. இளவரசியை மீட்டு வர 3 சிறந்த வீரர்கள் அனுப்புகிறோம், அது கூட டிரான்ஸ்லேட்டர் ஒருத்தர் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 3 சிறந்த வீரர்கள் பேரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கி சான் சம்மந்தமெல்லாம் வந்துச்சு நிற்கிறாரு. யோ, நீ எதுக்கு இங்கே வர அப்படின்ற மாதிரி அங்கே இருந்த தளபதி கேட்ட உடனே இளவரசி எப்படி போனாங்கன்றத நான் பார்த்தேன், ஸோ எனக்கு அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றாரு. தேவையில்லை அப்படின்றாரு அந்த தளபதி. அதுக்கப்புறமா அங்கிருந்து அந்த டிரான்ஸ்லேட்டர், அவன் என்னோட மாப்பிள்ள தான், நான் அவனோட மாமா, எனக்கு துணைக்கா இருக்கட்டுமே, நான் கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்றாரு அந்த தளபதி கிட்ட. சரி, ஓகே, என்னமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தளபதி அந்த இடத்துட்டு போயிடறாரு. அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் ட்ரெயின் வழியாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணி ஒரு கொள்ளை கும்பலை காட்டுறாங்க. இவனுங்க எல்லாருமே காமெடி பீஸ். ஒன்றுன்னு சொன்னால் 2 செய்வானுங்க, இவன் ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு கேங்கு. இதுக்கு தலைவன் சொல்லிட்டு நம்ம இவரை காட்டுறாங்க. இவர் அமெரிக்கன் ஹீரோன்னு வச்சுக்கலாம். இந்த அமெரிக்கன் ஹீரோ வந்துட்டு பிளானா பண்றாரு. இதோ போதுரா, இந்த ட்ரெயின்ல தான் ஒரு லாக்கர்ல பணம் இருக்கு, அந்த பணத்தை தான் நம்ம கொள்ளை அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, இந்த லாக்கரா அப்படின்ற மாதிரி ஒருத்தன் தலையை சொல்லிடுறான். அதுக்கப்புறமா மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, நீ கண்டிப்பா பயங்கரமா சொதப்புவ, நான் சொல்றதை மட்டும் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசி கூட்டு போறாரு. அதுக்கப்புறமா அந்த ட்ரெயின்ல ஏறுறாங்க. உள்ள போயிட்டு பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஏறுறாங்க. அங்க இருந்து எல்லாருக்கிட்டையும் நகை பணம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டே போறாங்க. இந்த மாதிரி திருடுறத பார்த்த ஜாக்கி சானோட மாமா வந்து தடுக்க பாக்குறாரு. ஆனா அந்த ஒரு அவசரம் கொடுக்கறதுனால அவன் அவசரப்பட்டு சுட்டுறான். அதுக்கப்புறமா அவர் அந்த இடத்துலயே இறந்துடுறாரு. ஜாக்கி சான் அந்த 3 பேர்கிட்டையும் கேட்கிறாரு, எங்க என்னோட மாமா அப்படின்னு சொன்னோன்னே அவர் அங்க உள்ள கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி கையை கட்டுறாங்க. ஸோ அதனால அவர் சைலண்ட் ஆயிடுறாரு. இவங்க இந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப நேரம் சத்தத்தை காணும் அப்படின்னு சொல்லி ஜாக்கி சான் வெளியே வந்து பார்த்தானே அவர் இறந்து கிடக்குறாரு. என்னாச்சுன்னு சொல்லி அங்க இருந்த பேசஞ்சர்கிட்ட கேட்டு உடனே போறாரு. எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாமா இறந்த கடுப்புலயே இவரும் நேரா ட்ரெயின் மேலே ஏறி அவனுங்க அடிக்கலாமேன்னு போறாரு. அங்க இருந்தவங்களும் சும்மா இல்லை, அவனுங்க அந்த கம்பார்ட்மெண்ட்டே கழட்டி விட்டுறாங்க. லாக்கர் இருக்க கம்பார்ட்மெண்ட்டை மட்டும் தனியாக பிரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஜாக்கி சான் தாவி உள்ள போயிடறாரு. போய் பார்த்தா இவன் அந்த லாக்கருக்கு வெடி வச்சிருக்கானுங்க. கரெக்டாக அந்த டைம்ல தெரியாம உள்ள போய் மாட்டிக்கிறாரு. மற்றவனுங்கெல்லாம் எஸ்கேப் வெளியே. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த வெடியை தூக்கி வேற இடத்துல போட்டுட்டு வந்துறாரு. அது மாற்றி வைக்கவும் தப்பா வெடிச்சு அங்க இருந்த பணம் எல்லாமே காலி, யாருக்கெல்லாம் போயிருது. அதுக்கப்புறமா என்னடா ரொம்ப நேரம் ஆயும் எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி வந்து பார்த்த கேங்க்கு ஒரே ஷாக்கு. அப்புறம் திரும்பி பார்த்தா நம்ம ஜாக்கி சான் வேற இருக்காரா, அதனால கண்ணை காட்டி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க வந்து நம்ம அமெரிக்கன் ஹீரோ வந்து கண்ணை காட்டி மிரட்டுறாரு. உன்னாலதான்டா எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ முதல்ல எதுக்கு என் மாமா கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே, நான் கூட இல்ல, அங்க வராம பாரு அவசரம் கொடுக்க, அவன் தான் கொன்னான், எது வந்தாலும் அவன்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லி கையை காட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஜாக்கி சான் அவரை பார்த்து ரொம்ப முறைக்கிறாரு. அந்த அவசர கொடுக்கைய அமெரிக்கன் ஹீரோ போட்டு கொடுத்துட்டாரு அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவரையும் ஷூட் பண்றதுக்கு கன் எடுக்கிறான். அதுக்கப்புறமா நம்ம ஜாக்கி சான் என்ன பண்றாருன்னா, அந்த இவங்க இருந்த கம்பார்ட்மெண்ட் மாதிரியே தனியா பிரிச்சு விட்டுட்டு இவர் ட்ரெயின் போயிட்டு இருக்க அந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறிறாரு. என்னமோ பண்ணி துணையன்ற மாதிரி. அதுக்கப்புறமா அந்த சீன் அந்த இடத்துல கட் பண்ணிட்டு அடுத்த சீனை கட்டுறாங்க. அந்த நாட்டில இருந்து இளவரசியை கூப்பிட்டு வந்த அந்த மேனேஜர் வந்து திடீர்னு அவனோட ஸ்லாங்கே மாறுது. ஆக்சுவலா இதை நோட் பண்ணிட்டு இளவரசி
இளவரசி என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலாக இவன் என்ன பண்ணியிருக்கான்னா அந்த நாட்டுக்கு துரோகம் பண்ணுற லிஸ்ட்டில் இருக்க ஒருத்தங்கிட்ட கை கோத்துட்டான். நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன், எனக்கு இளவரசி மட்டும் கடத்திட்டுவான்னு சொல்லி இவன் கூட டீல் போட்டிருப்பான் போல. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட நம்ம இளவரசியை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போயிடலாம். இவன் தான் நம்ம படத்தோட வில்லன். ஜாலியாக வாழலாம் நினச்சி இவன் வந்து மாட்டிக்கிறான். ஆக்சுவலாக இவன் கிளம்பி வரும்போது நம்ம இளவரசிக்கே தெரியாமல் அங்கே ஒரு ஓலையை வச்சுட்டு வந்திருப்பான். உங்கள் இளவரசி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பெட்டி நிறைய எங்களுக்கு தங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் அந்த 3 வீரர்கள்கிட்டையும் அந்த பெட்டி நிறைய தங்கத்தை கொடுத்து அமுச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த அமெரிக்கன் ஹீரோவை கட்டுறாங்க. அந்த அவசர கொடுக்கறதுனால இவரோட கேங்கில் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா இவரை கொண்டு வந்து கழுத்துக்கு கீழே புதைச்சி விட்டுட்டு நான் தாண்டா தலைவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான் போல. அதுக்கப்புறமா கத்திக்கிட்டு இருக்காரு ஹெல்ப்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி இவங்க கம்பார்ட்மெண்ட் கட் பண்ணி விட்டதுனால அவனாலையும் போக முடியல. ஸோ அதுக்கப்புறம் அவரும் ஒரு இடத்துல இறங்கி வந்து இவரை பார்க்குறாரு. ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீ தானே மாமாவை போடுறதுக்கு காரணம், இப்படியே கடை அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சாப்ஸ்டிக்கை தூக்கி போட்டு கடாய்ச்சி விட்டு போறாரு. கடைசி வரைக்கும் இவர் ஹெல்ப் பண்ண மாட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எனக்கு ஒழுங்கா வழியை சொல்லு, எப்படி போனால் உள்ள இருக்க சிட்டிக்குள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் தப்பான திசையை வழி காட்டி விட்டுறான் இந்த அமெரிக்கன் ஹீரோ. பனிக்குள்ளேயே நடக்கிறாரு. கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு ஆற்ற கடந்து போகிற டைமில் ஒரு பொண்ணை ஒரு காட்டுவாசி கூட்டமே துரத்தாத பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் பல வித்தைகளை கை தெரிஞ்சிடாச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ அந்த காட்டுவாசி கும்பலை அடிச்சு போட்டுட்டு இவங்களை காப்பாற்றலாம் நினைக்கவாசி கூட்டம் மொத்தமும் இவரை சுற்றி வளைச்சிருது. அதுக்கப்புறமா தெரியுது இந்த பொண்ணு இவங்களோட எல்லையை விட்டு வெளியே வந்ததுனால சேஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணு இவங்க கூட்டத்தில் இருந்த ஒரு பொண்ணு தான், சும்மா ஜஸ்ட் விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இவரோட திறமையை பார்த்து இவங்களோட கூட்டத்துக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு விருந்தெல்லாம் வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க அமெரிக்காவில் இருக்க மலைவாழ் மக்கள் மாதிரி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக குடிக்கிறாரு. காலை என்ன நடந்தது அப்படின்னு தெரியாம முழிச்சு பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு பொண்ணு படுத்துருக்கு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. நைட்டு வந்து போதையில் இவர் எப்படி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க போல. இந்த பொண்ணை இவ தான் உன் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த இளவரசி கடத்திட்டு வந்தாங்கல்ல அந்த இடத்த காட்டுறாங்க. இளவரசிக்கு அந்த வெள்ளம் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறான். ஆனால் அதை தட்டி விட்டுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்க நாட்டில இருந்து நிறைய பேரை இதே மாதிரி தான் ஏமாற்றி கூட்டு வந்து அடிமையாக வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க மற்றவங்க எல்லாருமே இப்படி இருக்கும்போது என்னால் மட்டும் சொகுசு வாழ்க்கை வாழ முடியாது, நீ ஏன் இவ்வளோ கேவலமானவனா இருக்கு அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அந்த வில்லனுக்கு கோவம் வந்துடுது. தங்கம் வந்துட்டு இருக்கு, அதனால தான் உன்னை இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கேன், தங்கம் மட்டும் வந்து சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல ஹீரோயினை தள்ளி விட்டு போகிறான். அதுக்கப்புறமா நம்ம ஜாக்கி சானோட பிரச்சனை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட அந்த காட்டுவாசி பொண்ணு, அதாவது இவரோட ஒய்ஃபு கூட்டு வந்து அந்த கிராமத்துக்கான வழியை காட்டி விட்டு போகுது. அதுக்கப்புறம் அவர் நன்றி அப்படின்ற மாதிரி கையை காட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஜாக்கி சான் ஒரு பார்ல வந்துட்டு விசாரிக்கலாமேன்னு சொல்லி உள்ள போகிறாரு. அதை குதிரை ஒரு பின்னாடி வருது. அதனால இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லி கையை காட்டாரு. அதுவும் அப்படியே கீழே உட்காந்துருது. அதுக்கப்புறம் எல்லாரும் வரவையும் அந்த குதிரையும் பார்த்து சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உள்ள போறாரு. உள்ள போய் பார்த்தா அந்த அமெரிக்கன் ஹீரோவும் இங்கே தான் உட்காந்து சீட் ஆடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவர் அவரை பார்க்கல. உள்ள போயிட்டு இந்த மாதிரி இந்த இடம் உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆளை உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இது ஒன்றும் கேள்வி கேட்குற இடம் இல்லை, இது பாரு, ஒழுங்கா வெளியே போ அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த ஆளுங்களை தூக்கிட்டு வந்து இவரை போட்டுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே குதிரை உட்காந்துருக்கிறத பார்த்து ஒழுங்கா நிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வராரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துல மறுபடியும் உள்ள வர ட்ரை பண்ணுறாரு. அதனால அங்கே பார்ல இருந்தவங்களுக்கும் இவருக்கும் சண்டை வருது. அது அந்த அமெரிக்கன் ஹீரோ என்ஜாய் பண்ணி பார்க்குறாரு அப்படின்றது கவனிக்கிற நம்ம ஜாக்கி சான் அவரையும் அந்த ஆட்டத்தில் இழுத்துட்டுறாரு. 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது தான் காடை உள்ள வெளியே வச்சு இவர் எப்படி ஏமாத்தி ஜெயிச்சிட்டு இருக்கிறத மற்ற எல்லாரும் காட்டி கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் அங்கிருந்த எல்லாரும் இவங்க 2 பேரையும் சுற்றி அடிக்கிறாங்க. சண்டை போட்டுட்டு இருக்க டைம்லயே அங்கிருந்த லோக்கல் போலீஸ் வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் மாற்றி தப்பிக்கிறது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு பிடிக்கவே இல்லை. உன்னாலதான் சொல்லி இவர் சொல்றாரு. இவர் மாற்றி சண்டை போட்டுட்டே இருக்காங்க இதே மாதிரி. அதுக்கப்புறமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க வரும்போது நானும் 3 வீரர்களும் தங்க பெட்டியோட வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இது தங்கம் இருந்துச்சா, எங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த ட்ரெயின்ல தான் அப்படின்னு சொல்லி ஜாக்கி சான் சொன்னோடனே ஓஹோ இவன் பின்னாடி போனால் தங்கம் வரும் அப்படின்ற மாதிரி இவன் மைண்டில் நினைக்கிறாரு. ஆனால் அதை சொல்லலை. உன்னை மாதிரி நல்ல நண்பன் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி நண்பன் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. கூட வந்தால் அந்த தங்கத்தை எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால வந்துட்டு நண்பன் அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி சான் இது எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்பி தான் நடுவில் இருக்கு. ஸோ இந்த கம்பி வளைச்சி எப்படியாவது ஹோட்டலில் எஸ்கேப் ஆயிடலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதனால வந்து நம்ம ஜாக்கி சான் என்ன பண்ணுறாருன்னா திரும்பி நின்று அவனோட சட்டையை கழட்டி அதில் ஒன்று கொடுறாரு. அதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாருன்னா சட்டை ஈரமாக இருக்கும்போது சீக்கிரம் அழுந்து போகாது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கம்பி எப்படியோ தாண்டி வெளியே வந்துடுறாங்க. 2வது இன்னொரு கம்பி இருக்கு, அதை இவங்களால தாண்டவே முடியல. அதுக்கப்புறம் நீ ஒழுங்கா திரும்பி ஒன்று கடி அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க எதிர்பார்க்காத விதமா இவங்க அடைஞ்சிட்டு இருந்த ரூமோட பேக் டோரை பிச்சுக்கிட்டு போகுது. அதை யார் பண்ணாங்கன்னு பார்த்தா நம்ம ஜாக்கி சானோட ஒய்ஃப் தான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் காப்பாற்றி இவங்க கூட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட ஒரு குதிரையும் கொடுத்து அந்த குறிப்பிட்ட ஊருக்கு போறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அது ஜாக்கி சான் ஒரு நோட் பண்றாரு. உனக்கு துப்பாக்கி சுடவே தெரியல, இதே மாதிரி ஸ்டைலா சுட்டணும் அப்படின்னு சொல்லி சுத்துறாரு. அது கீழே விழுது. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு வா உனக்கு நான் ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எப்படி சுடுறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. உண்மையை சொல்லணும்னா இந்த அமெரிக்கன் ஹீரோக்கு சுட தெரியாது. அதுக்கப்புறமா அப்படியே லைட்டா போயிட்டு அங்க இருந்து நம்ம ஜாக்கி சானோட ஒய்ஃபு கிட்ட
வேலை போட பார்க்குறாரு. இது என்னோட ஒய்ஃப்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால் சைலண்ட் ஆகிட்டு நீ மற்றதெல்லாம் லேட்டாக பண்ணுற, ஆனால் பண்ண வேண்டியதை மட்டும் கரெக்டான டைமுக்கு பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சீன் அதோட அப்படியே கட் ஆகுது. அதுக்கப்புறமா இவங்க இந்த இடத்த விட்டு சிட்டிக்குள்ளே போகிறாங்க. இவங்க 2 பேர் தலைக்கும் 1000 ரூபான்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ அதனால் என்னன்னா நைட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தப்பிச்சாங்கல்ல, அதனால் வந்து இவங்களுக்கு ரிவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஜாக்சன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இருந்துட்டு உனக்கு வந்து 1000 வரைக்கும் ஃப்ரீயாக பொருள் கொடுக்குறாங்களாம், என்ன போய் வாங்கிக்கோ அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஜாக்சன் உண்மை நம்பிடுறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த ஊரோட செரீஃப் வராரு. அவர் வந்து நின்ன உடனே நம்ம அமெரிக்கன் ஹீரோ வந்து ஜாக்கிசானை கூப்பிட்டு பக்கத்தில் இருந்த பாருக்குள்ளே போயிடறாரு. அப்புறம் உள்ள இருந்தே 2 பேரும் கான்வர்சேஷன் மாற்றி பண்ணிக்கிறாங்க வெளியே. அங்கே தான் சொல்கிறாரு, இது வந்து ஒன்றும் பொருள் ஃப்ரீயாக கொடுக்குற இது இல்லையா, உன்னை சுட்டுக்கொன்னா $1000, என்னையை சுட்டுக்கொன்னா $500, இதுதான் யா அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த ஊரோட செரீஃபும் கெட்டவன் தான். இவன் எதுக்காக நம்ம ஹீரோக்கு $1000 ஃபிக்ஸ் பண்ணான் அப்படின்னா, ஆல்ரெடி வில்லன் இருந்தால, வில்லனும் இவனும் ஒரே டீம் தான். ஸோ இவனை பிடிச்சி என்கிட்ட கொண்டு வா, நிறைய உண்மைகளை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பான். அதனால தான் இவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக தீவிரமாக இவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜாக்கி சானும் இந்த அமெரிக்கன் ஹீரோ இந்த பாருக்குள்ளே நின்றுட்டு ரொம்ப கசகசன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாக்கி சான், நீ தானே இந்த பிரச்சனையில் மாட்டி விட்ட, ஒழுங்கா நீ போ அப்படின்ற மாதிரி அந்த பாருக்குள்ளேருந்து தள்ளி விட்டுறாரு. இவங்க தலைக்கு $500 அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து வேறு வழி இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வா, துப்பாக்கி சண்டை போடலாம் அப்படின்னு கூப்பிட்டு 2 பேரும் ரெடியாக வராங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் பின்னாடி வெளியே குதிச்சு எஸ்கேப் ஆயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி சான் வெளியே எகிரி குதிக்கும் போது செரீஃப் கூட வந்த மற்ற போலீஸ்காரங்களாம் இவரை பிடிச்சிடுறாங்க, அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கன்னு இவங்கள்ட்ட இருந்து தட்டி கொடுத்து ஜாக்கி சான் இவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டு குதிரையை எடுத்துக்கிட்டு வேகமாக வராரு. வர வழியில் இவங்க 2 பேரும் துப்பாக்கி எடுக்கிறது ரெடியாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த செரீஃபையும் அட்டாக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி இவர் சொன்ன இந்த வில்லனோட இடத்துக்கு வராமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் வில்லனோட இடத்துல கட்டுறாங்க. அந்த இளவரசியை பயங்கரமாக வேலை வாங்குறான். நீ தானே தொழிலாளிங்க எல்லாரும் கஷ்டப்படுறதை பார்க்க முடியாதுன்னு சொன்னேன், நீயும் தொழிலாளி ஆயிரு அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து விட்டுட்டு போகிறான். இனி இளவரசின்றது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு அம்மா நோட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் இவங்க இந்த இடத்துல டயர்ட் ஆனதுனால நேராக ஒரு பார்க்கு போயிட்டு 2 பேரும் குடிச்சிட்டு சின்ன குழந்தைங்க மாதிரி பாத்டப் பிளாக் வந்து விளையாண்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்கும் போதை தலைக்கேறிடுது. ஒரு கட்டத்தில் ஃபுல் போதையில் உளறிட்டு இருக்காங்க. இவங்க உளறிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த ஊரோட செரீஃப் வந்துடுறான். இது டடா இங்கேயாவது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம் நினச்சோம், இங்கேயும் விட்டு தொலைய மாட்டான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் கரெக்டாக துப்பாக்கி காட்டி கன் பாயிண்டில் பிடிச்சிடறான் அந்த செரீஃப். 2 பேரையும் கட்டி போட்டு அந்த வில்லன் கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிடறான். அதுக்கப்புறமா அந்த வில்லன் அடிச்சு கேட்குறான், எங்கடா அந்த தங்கம் அப்படி இப்படின்னு. தங்கம் எங்கே இருக்கிறத இவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அமெரிக்கன் ஹீரோவையும் மாட்டி விட்டு அடி வாங்க வைக்கிறாரு நம்ம ஜாக்கி சான். இவங்க இப்படி விளையாண்டே இருந்ததை பார்த்து கட்டி எடுத்து ஜாக்கி சானோட பின்னாடி இருந்த கொண்டையை அறுத்து விட்டுறாரு. அதுக்கப்புறமா சொல்றாரு, இந்த கொண்டை இல்லாமல் உன்னால ஊருக்குள்ள போக முடியாது, நீ எப்படி போறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் தூக்கில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி இந்த செரீஃப் கிட்ட சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரையும் தூக்கு மேடையில் வச்சுட்டு தூக்கு நிறைவேற்ற ரெடியாக இருக்காங்க. தூக்கு மேடையில் இருந்து இவங்க 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜாக்கி சானோட ஒய்ஃப் தான் மறுபடியும் காப்பாற்றுறாங்க. தூரத்துலேருந்து துப்பாக்கி ஷூட்டு இவங்க 2 பேரோட தூக்கு கயிறையும் அத்து விட்றாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக நம்ம ஜாக்கி சான் வந்து குதிரைக்கு சைக்கை கொடுக்கவே அதுவும் வருது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து எப்படி எஸ்கேப் ஆயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அவங்க நினைச்ச இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இளவரசி மீட் பண்ணலாமே, கரெக்டாக ஒரு லேடி இருக்காங்க, பக்கத்தில் போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாக்கி சான் போறாரு. கரெக்டாக பார்த்தா அது இளவரசி தான் ஒரு நேருக்கு நேராக பார்க்க மாட்டார்ல, அதனால தலை குனிஞ்சிட்டு பின்னாடி வராரு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க எல்லா அடிமைகளுக்கும் தெரிஞ்சிருது இளவரசி இங்கே தான் இருக்காங்க, அவங்களும் அடிமையாக தான் வேலை செய்கிறாங்க அப்படின்றது. ஆக்சுவலாக இளவரசி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வரணும்னா இப்போ கூட நான் கிளம்பி வந்துடுவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இவ்வளோ மக்கள்லாம் அடிமை மாதிரி இவன் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கான், ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் நான் வருவேன் அப்படின்றாங்க. இளவரசிக்கு என்னன்னா அந்த ராஜ வாழ்க்கை அவங்களுக்கு பிடிக்கல, ஃப்ரீயாக நார்மல் ஒரு கேர்ளாக வாழணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து இந்த அமெரிக்காவில் தான் முடியும். ஸோ 2 காரணம் இருக்குது அவங்களுக்கு. இது பேசிகிட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த வெள்ளம் வந்து சேர்றான். இங்கே நடந்தது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஜாக்கி சான் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து சுட போகிறான். உள்ள வந்து அமெரிக்கன் ஹீரோ நம்ம ஜாக்கி சானையும் கூப்பிட்டு அந்த இடத்துல எப்படி எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் அந்த 3 வீரர்களும் எப்படியோ ஒரு சர்ச்சுக்கு வந்து சேர்றாங்க. ஆக்சுவலாக இத்தனாம் தேதி இந்த சர்ச்சுக்குள்ளே இந்த டைமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி தான் அந்த லெட்டரை அவன் வச்சுட்டு வந்திருப்பான். ஸோ அதே மாதிரி இவங்களும் தங்கத்தை கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. அதே மாதிரி வெளில நம்ம இளவரசி கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து வைக்கிறாங்க. இவன் கேட்டது வந்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறான். பேசுகிற மாதிரி தங்கத்தை கொடுத்த உடனே இளவரசி விட்டுறான். மீதி இருக்க 3 வீரர்களும் கூப்பிட்டு போகலாமே அப்படின்ற கிளம்புற டைமில் நம்ம ஜாக்கி சான் அந்த இடத்துல வந்து தடுக்கிறாரு. நீங்கள் எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லி. இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம ஜாக்கி சானை பிடிக்காத அந்த வில்லை வந்து கண் எடுத்து நீட்டுறான், உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சைடில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த அமெரிக்கன் ஹீரோ, ஏன் தோஸ்தியே நீ கண் எடுத்து நீட்டுறியா அப்படின்னு சொல்லி இவரு கையை கண் எடுத்து நீட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே கரெக்டாக அந்த ஊரோட செரீஃப் வந்துடுறான். உங்க 2 பேரையும் கொண்டுட்டு மொத்த தங்கத்தையும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றான். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள உடனே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் மாறி அடிச்சுக்கிறாங்க, மேலே கீழே எல்லாத்தையும் உருண்டு விழுது. அதுக்கப்புறம் அங்க இருந்த வில்லனுக்கும் ஜாக்கி சானுக்கும் பயங்கரமான சண்டை, அந்த ஊரோட செரீஃபுக்கும் அமெரிக்கன் ஹீரோவுக்கும் ஒரு சரியான சண்டை. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் என்ன சொல்றாரு, நேரடி துப்பாக்கி சண்டை வச்சுக்கலாம், அதை செயல்படுத்துற விதமாக இவங்க 2 பேரும் சண்டையை மாற்றலாம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 2 பேரும் மாற்றி மாற்றி துப்பாக்கியில் சுட்டுறாங்க. 2 பேருமே தப்பிச்சிடுறாங்க ஒரு தூணுக்கு பின்னாடி இருந்து. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அமெரிக்கன் ஹீரோ கிட்ட புல்லட் ஃபுல்லாக தீர்ந்துருது. என்கிட்ட ஒரே ஒரு புல்லட்டு தான் இருக்குது அப்படின்றது அவர். அதுக்கு ஊரோட தெரிஃப் இருந்துட்டு ஓகே அப்போ 2 பேரும் ஒரு போட்டி வச்சுக்கலாம், நானும் என் கண்ணில் ஒரே ஒரு புல்லட்டு, நீயும் உங்கள் கண்ணில் ஒரே ஒரு புல்லட்டு, 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கலாம் அப்படின்ற அந்த ஊரோட செரீஃப். அதுக்கப்புறம் இவரும் அதை நம்பி ஒரே ஒரு புல்லட்டோட வெளியே வராரு. ஆனால் ஆக்சுவலாக அவருக்கு தெரியாது 2 கண்ணில் ஃபுல் லோடில் வச்சிருக்காரு. அதுக்கப்புறமா எப்படி வெளியே வராரு, ஆனால் ஒரு புல்லட் கூட அவர் மேலே படல. ஆனால் இவர் சுட்ட ஒரே ஒரு புல்லட் அவரோட நெஞ்சிலி போட்டு அங்கேயே இறந்துறாரு. அதுக்கப்புறம் அந்த ஊரோட செரீஃப் சொல்லிட்டு தான் சாவறாரு, கடவுளும் பக்கம் இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவருக்கே தன்னம்பிக்கை வந்துடுது. ஆக்சுவலாக இது வரைக்கும் யாரையும் குறிப்பாத்து சுட்டதே இல்லை, ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு துப்பாக்கி சண்டையிலே ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஜாக்கி சானும் ஒரு வழியாக அந்த வில்லனை கொண்டுட்டு வராரு. 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்க டைமில் வெளியே இருந்து ஒரு சவுண்டு, எங்கடா நீ இருக்க, நீ இந்த சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கிறத என் ஆளுங்க பார்த்தாங்க, ஒழுங்கா வெளியவடா அப்படின்றான் அந்த அவசரம் கொடுக்க. மீதி இருந்த கேங்குக்கு இவன் தலைவன் ஆயிட்டானா, இப்போ இரு இவனை போய் ஒன்றா பழப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கி சானும் அமெரிக்கன் ஹீரோ வெளியே போகிற டைமில் நம்ம ஜாக்கி சானோட ஒய்ஃப் கூட்டம் இவங்களே சிறப்பிடிச்சிருது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஹீரோயினையும் காப்பாற்றியாச்சு. அவங்க நினச்ச மாதிரி இங்கே வாழ வழியும் ஏற்படுத்தி தராங்க. அதுக்கப்புறம் எல்லா பக்கமே ப்ராப்ளம் சால்வ்டு. ஆக்சுவலாக நம்ம ஜாக்கி சானுக்கு அந்த நாட்டோட இளவரசி தான் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் இங்கேயே இளவரசி வச்சு அப்படியே மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கியனோட ஒய்ஃபாக இருந்த அந்த பொண்ணு வந்து ஜஸ்ட்டு இவரை தான் லவ் பண்ணியிருக்கோம், ஆனால் இவருக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த விருப்பமும் இருக்காது. ஸோ என்ன பண்ணுறான், அமெரிக்கன் ஹீரோ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஊரோட போலீஸ் ஆயிடுறாங்க. கொள்ளை நடக்காமல் பார்த்துக்கிற மாதிரி ஊருக்கு வெளியே நின்று காவா காத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு ட்ரெயினை கொள்ளையடிக்க ஒரு கேங் கிளம்புது. அந்த கேங்கை தடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீலில் இந்த படம் இங்கேயே முடியுது. சரி ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு என்ன மூவி போடலாமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு மூவியில் வந்து பார்க்குறேன். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow